புகழ்ச்சோழர் நாயனார் இமயத்தில் புலிக்குறி பொறித்தவர் சோழரவர் தம் வளநாட்டு முதுனவர் உறையூர் பேரலையால் அழிந்த பின் உறையூர் முதன்மை தலைநகராகவும் கருவூர் அடுத்த தலைநகராகவும் சோழர் கொண்டனர். உறையூரில் மாடங்களும் நிறை வீதிகளும் தேரோடு வீதிகளும் திகழ்ந்தன. பன்னாட்பல் கலகலை பொருட்களும் ஆவண விதிகளில் குவிந்திகழ்க்கும் மன்னகரில் கரை கூழந்தன உண்டு. அதில் குமடில் அதை சூழ்ந்த அகழி உயர்கோபுரங்கள் கதிரவனும் உட்புகா பூங்காக்கள் நிறைந்த நகரது உரந்தை இடைகருவிக்க வார்த்தைக்குள்ளடக்க வழியில்லை. தில்லை நகர் வீதிகளுக்கு அணி செய்த அன்பாய சோழனின் கூட முன்னோராகிய புகழ்ச்சோழர் உரந்தையில் உறைந்து உரையாடச்சி செய்து வந்தார். எதிரியோடு போரிட்டும் வெற்றியே பெற்று பொது நீக்கி நீதியும் சிவமும் காத்து புகழ் சோழர் விளங்கினார். சிவன் கோவிலில் வழிபாடு நடத்தவும் திருநீற்று நெறியை நிலை பெறவும் ஏந்தும் வளர அடியார்க்கு இன்றும் வாழ்ந்தார். ஆண்டில் சில திங்கள் கருவூரில் ஆட்சி புரிந்து சோழரின் வழக்கம் தம் பரிவாரங்களுடன் கருவூர் மாநகர் வந்து அடைந்தார். புகழ்ச்சோழர் கருவூரானிலை கோவிலில் சென்று வணங்கினார். அரண்மனையில் அமர்ந்தார். அப்போது கொங்கு மன்னரும் மற்றைய குடப்புல அனைவரும் பிறரும் திரை பொருளாக பொன்னும் மணியும் கரியும் பரியும் பிறவும் குவித்து பணிந்தனர். திரை கொண்டு வந்து வணங்கியார். வேந்தரிடம் உங்கள் அரசை நீவீர் தொடர்ந்து ஆண்டு வருவீர் சிறப்பு செய்தனர் புகைச்சரை. சோழர் அதன் பின் சோழர் அமைச்சரை நோக்கீர். அமைச்சரே நம் அரசுக்கு அடங்காதது தனி ஆட்சி செய்தது திரை கொடாத மன்னரும் மன்னரும் உள்ளரோ என கேட்டார். நம் அரசுக்கு அடங்காதது இறை கொடாத ஆளும் அரசன் உள்நான் என்றால் அமைச்சர் அது கேட்டு புன்மூறுவல் செய்தார். சினங்கொதிக்க யாரவன் என கேட்டார். அவன் அதிகன் எனும் பெயருடையவன் உயர் மலையரணம் உள்ளான் என்ற அமைச்சர் கூறினார். எங்கரன் இதுத்தை வாங்கிரும் மரணங்கு உண்டோ படை கொண்டு செல்வி அவ்வரனை நொறுக்கி வெற்றி பெற்று வருவீராணையிட்டார். சோழரின் பெரும்படை வஞ்சி மலர் அணிந்து புலியன பாய்ந்து செல்விழுவோம் உயர் மலையரன் கொண்ட அதிகனின் படையும் காஞ்சி
மலர் சூடி எதிர்க்க புறப்பட்டது. கரியோடு கரியும் பரியோடு பரியும் ஓடிய அந்தத ஆட்கடற் போர் புரிந்தனர், சிதறி ஓடினர். ஆட்கள் அழிந்தனர் குருதி புதியது வெல்த உடர்கள் அழினிக்கையே என உயர்ந்தன. கடையோடு கதைகள் மோதியோடு அதிகனை சோழர் படைகள் அரண் சுற்றி வளைத்து தரை மட்டம் ஆக்கின. காரணம் அழிந்து படையும் உடைந்ததால் அதிகன் நடற்காடு தேடி ஓடிரி அஞ்சிரி ஒளிந்து கொண்டார். வெற்றி பெற்ற சோழரின் படைகள் அணிமணிகள் முதலானவற்றை புதிய பொதிகள் அடக்கினர். உயிர் கப்பிய கரி பரிகளையும் அடைக்கலம் புகுந்த மகளிரையும் கருவூருக்கு அனுப்பின. நீர் துன்றியவற்றை பொதிகளிலேயே அடக்கிக் கொண்டு சோழர் மனம் பூதித்தனர். தந்தை வந்தவற்றைச் சார்த்தர சோழர் கணைகள் குர்த்திய பொடிதணல் கத்துண்டு சில மலைகரங்கிருங்க அவற்று சோழையுடைய மலையில் ஒன்று கண்டார். புத்தன்கள் விக்கர்வு நுண்ணல் திறனை கரோரியை போற்றி வார்த்தையும் சாடன